வேளாண் குடும்பங்கள் வாழ்ந்து வந்தாங்க. வேளாண்மை மட்டும் இல்லாம பலதரப்பட்ட தொழில் செய்கிறவங்களும் அங்கே இருந்தாங்க. அந்த கிராமத்தை சுற்றி ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல பறவைகள், விலங்குகள்னு பலதரப்பட்ட விலங்குகள் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அதுல குரங்குகளும் ஒண்ணு. அந்த குரங்கு கூட்டத்துல மோகி அப்படிங்கிற குரங்கும் இருந்துச்சு. மோகிக்கு எல்லாத்துலயுமே ஆர்வம் அதிகம். அதுலயும் குறிப்பா மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவுமே ஆர்வமா இருந்தான். அந்த கிராமத்துல கோயில் திருவிழா ஒன்று நடந்துச்சு. அந்த கிராமத்தை சுற்றி இருக்க மற்ற கிராமங்கள்ல இருந்தும் மக்கள் எல்லாரும் அந்த திருவிழாக்கு வந்தாங்க. குழந்தைகள் எல்லாரும் உற்சாகமா விளையாடிட்டு இருந்தாங்க. அபி அப்படிங்கிற குழந்தையும் அவனோட அம்மா கூட அந்த திருவிழாக்கு வந்திருந்தான். ஆனா அபி ரொம்பவும் சின்ன குழந்தை. அவனோட அம்மா கடைகளை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு அபியை பார்த்தா அபி அங்க இல்லை. கோவில் திருவிழால ஒரே பாட்டு சத்தமா இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் ரொம்ப பரபரப்பா நடந்து போயிட்டு இருந்தாங்க. குழந்தைய காணாதனால அபியோட அம்மா பயத்துல கத்த ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சாங்க. ஆனா அபி அவங்க கண்ணிலேயே படல. இதை பார்த்துட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அந்த அம்மா கூட சேர்ந்து தேடினாங்க. மரத்துக்கு பின்னாடி, மேசைக்கு கீழே, தொட்டிக்குள்ளன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சாரு. அங்க பாருங்க, ஒரு குரங்கு கிட்ட குழந்தை இருக்கு. அந்த குரங்கு எடுத்துட்டு போயிடுச்சு. மரத்துக்கு மேல பாருங்க. எல்லாருமே அதிர்ச்சியோட மேல பார்த்தாங்க. மரத்துக்கு மேல மோகி குரங்கு குழந்தையோட உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா மக்களுக்கு அங்க என்ன நடந்தது, மோகி கையில எப்படி குழந்தை போனுச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. மோகி குழந்தைய திருடல. மோகி மரத்துல உட்கார்ந்து திருவிழாவுக்கு வந்த மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு இருந்தான். அப்ப திடீர்னு அபி எருது வண்டிய பார்த்துட்டு அங்க ஓடி போனான். மோகியும் இதை கவனிச்சான். எருது வண்டியில அடிபடாம குழந்தைய காப்பாத்தினான். மோகி குரங்கு குழந்தையோட மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆனா அந்த குழந்தைய எப்படி அவங்க கிட்ட திருப்பி தர்றதுன்னு மோகிக்கு தெரியவே இல்லை. அதே நேரத்துல மக்கள் எல்லாரும் குச்சி கல்லோட மோகி கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஓடி வந்தாங்க. மோகி இதை எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவுமே பயந்தான். பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம மோகி யோசிக்க ஆரம்பிச்சான். மோகி யோசிச்சான், இங்க இருந்தா எல்லாரும் என்னை அடிச்சியே கொண்டுடுவாங்க. காட்டுக்குள்ள ஓடுறதுதான் நல்லது அப்படின்னு மோகி வேகமா குழந்தைய எடுத்துட்டு காட்டுக்குள்ள ஓடி போனான். ஆனா இதை பார்த்த மக்களுக்கு குழந்தைய அந்த குரங்கு கடத்திட்டு போயிடுச்சுன்னு நினைச்சாங்க. அதே கிராமத்துல மீரா அப்படிங்கிற 10 வயது சிறுமியும் இருந்தா. மீராக்கு விலங்குகள்னா ரொம்பவே பிடிக்கும். விலங்குகள் கிட்ட ரொம்பவும் அன்பா நடந்துப்பா. விலங்குகளோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற தன்மையும் மீராக்கு இருந்துச்சு. மீரா அங்க இருந்த கிராமத்து மக்கள் கிட்ட சொன்னா, அந்த குரங்கு குழந்தைய கடத்திட்டு போகல, காப்பாத்துச்சு. குழந்தை எருது வண்டியில அடிபட போனுச்சு. ஆனா அந்த குரங்கு நல்ல நேரமா பார்த்து அந்த குழந்தைய காப்பாத்திடுச்சு. ஆனா மீரா சொன்னதை அங்கிருந்த மக்கள் யாருமே நம்பவே இல்லை. மக்கள் எல்லாரும் கோபத்திலையும் பயத்திலையும் இருந்தாங்க. அதனால மீரா ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தா. அந்த குரங்கு இருக்க இடத்துக்கு போய் குழந்தைய எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்ணா. மீரா தனியா அந்த காட்டுக்குள்ள போனா. சில காலடி அடையாளங்களை பின்பற்றி அந்த காட்டுக்குள்ள ரொம்ப தூரமா நடந்து போனா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு மரத்துக்கு கீழே மோகி தொட்டில் ஒன்று கட்டி குழந்தைய ஆட்டி விட்டு விளையாடிட்டு இருந்தான். அபியும் மோகியோட சிரிச்சு விளையாடிட்டு இருந்தான். மீரா மெதுவா மோகி இருக்கிற பக்கம் நடந்து போனா. மீரா மோகி கிட்ட, வணக்கம் சின்ன குரங்கே, பயப்படாத, நீ நல்லவன்னு எனக்கு தெரியும். மோகி குழப்பமா மீராவை பார்த்தான். மீரா கையில ஒரு கொய்யாப்பழம் இருக்கிறதையும் மோகி பார்த்தான். மீரா கொய்யாப்பழத்தை மோகி கிட்ட கொடுத்தான். மோகி பழத்தை வாங்கி சாப்பிட்டு பார்த்தான். ரொம்ப சுவையா இருந்துச்சு. மீரா குழந்தைய மெதுவா எடுத்தான். ஆனா மோகி எதுவுமே சொல்லல.
மீரா மோகி கிட்ட சொன்னா, நீ உண்மையாவே வீரந்தா மோகி. நீ தான் குழந்தைய காப்பாத்தி இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நன்றி மோகி. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த நேரத்துல கிராம மக்கள் அந்த இடத்திற்கு வந்தாங்க. எல்லாரு கையிலையும் குச்சி கல்லுன்னு இருந்துச்சு. மோகி இதை பார்த்து மறுபடியும் பயப்பட ஆரம்பிச்சான். ஆனா மீரா மோகி முன்னாடி நின்னா. நிறுத்துங்க, அவன் குழந்தைய திருடல, அவன் தான் குழந்தைய காப்பாத்துனான். அன்னைக்கே நான் சொன்னேன், ஆனா யாருமே நீங்க நம்பல. இப்ப பாருங்க, குழந்தை நல்லா இருக்கான். மோகி குழந்தைய எதுவுமே செய்யல. அபியோட அம்மா மீரா கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி கட்டி பிடிச்சு ரொம்பவுமே அழுந்தாங்க. ஒரு வயசான பாட்டி மோகிய பார்த்து கேட்டாங்க, மீரா சொல்றது எல்லாம் உண்மையா மோகி? மோகியும் மெதுவா தலையாட்டுனா. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் அமைதியானாங்க. கிராம மக்கள் எல்லாரும் மோகிய புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம விலங்குகளையும் நேசிக்க ஆரம்பிச்சாங்க. மோகிக்கு தினமும் பழங்கள் காய்கறிகள்னு கொடுத்தாங்க. மோகியும் கிராம மக்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். மோகி ரொம்ப சந்தோஷமா நாட்களை கழிச்சான். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, வெளியிலிருந்து பார்ப்பதை வச்சு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. தீர விசாரிச்சு அப்புறம்தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. Please like, share and subscribe. Thank you.